Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு பிசைய தேவை கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மல் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாப் பண்ண ஆனியன் ஒன்றும், தக்காளி, அப்புறம் 2 முட்டை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ, எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை. இதை நல்லா இந்த மாதிரி திக்கான ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி இந்த மசாலா கார்ன் பன்னீர் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்நாக்ஸ் ரெசிப்ஸ். இதோடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இது இருக்கிறனால இது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை தோசை மாவு மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி மசாலா கார்ன் பன்னீர் மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் எது வேணாலும் ரெடி பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். இல்லை வெறும் பன்னீர் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மடித்து விட போகிறோம். ஒரு சைடு விட்டு ஒரு சைடு மடிச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, இதிலேயே தான் சுட்டு எடுக்க போகிறோம். தோசை தவாலேயே தான் சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதில் சுற்றி ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைனா ரொம்ப ஃப்ரை கிடையாது, நம்ம சப்பாத்தி இது பண்ணுற மாதிரி இது உள்ள வரைக்கும் குக் ஆகுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக உடனே பண்ணிடலாம். இதுக்கு டைம் தேவை கிடையாது. ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் உள்ளே நம்ம ஆம்லேட் குக் ஆகிற வரைக்கும் இதை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை நல்லா டபுள் சைடு ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும், கிறிஸ்பியாக கிடைக்கும். கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நிறையா ஆயில் சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் இது சுட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.